டாக்டர் இப்போ நீங்கள் ஓசிடிக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது மாத்திரைகள் வந்து நம்ம எடுத்தால் சரியாயிரும்னு சொன்னீங்க. சில பேருக்கு வந்து அது சரியாக கேட்க மாட்டேங்குது. வேறு ஏதாவது மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எதுவும் இருக்கா? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி காமனாக எடுத்தோன்னே நம்ம மெடிகேஷன்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதில் வந்து லைக் நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மெடிசனும் இவ்வளோ வீக்ஸ் கொடுக்கணும், இவ்வளோ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த ட்ரையல்ஸ்லாம் முடிஞ்சு ஒரு 2-3 டைம்ஸ்மே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி பேஷண்ட்ஸுக்கு வந்து கேட்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸ் இங்கே வர பேஷண்ட்ஸே வந்துட்டு நிறைய இடத்துல அவங்க ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு நிறைய மெடிசன்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த ஹிஸ்ட்ரிலாம் கொண்டு வரோம், நாங்களும் பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரக்ஸுமே ட்ரை பண்ணியிருக்கிறப்ப சில காம்பினேஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ரக்ஸ் அப்படியும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரல, இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துமே அப்படின்னா அதுக்கு அதர் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யூஎஸ் FDA வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு சில ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதில் வந்து இப்போ அதில் முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து RTMS. ஸோ RTMSங்கிறது என்னன்னா ரெப்படேட்டிவ் டிரான்ஸ்கிரானியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் டெக்னிக் வச்சு நம்ம ஓசிடிக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து எஸ்பெஷலி மெடிசின்ஸ் தனி, இந்த RTMS தனி. ஸோ மெடிசின்ஸும் கண்டிப்பாக அவங்க எடுக்க வேண்டியது வரும், கூட வந்து இந்த RTMS செஷன்ஸுமே எடுக்க வேண்டியது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓசிடிக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறது லோ ஃப்ரீக்வன்சி RTMS தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எஸ்பெஷலி அவங்க வந்து 30 to 40 செஷன்ஸாக நம்ம எடுக்கணும். எடுக்கிறப்ப தான் அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு லைக் அந்த வீக்லி நம்ம ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் 2 வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெடியூஸ் பண்ணி தான் நிப்பாட்டணும். கண்டிப்பாக ஒரு 20 to 30 செஷன்ஸில் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வரும். நம்ம ரெகுலராக நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக ரேட்டிங் ஸ்கேல்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதை வச்சு நம்ம ப்ராக்ரஸ் வந்து பார்க்கலாம். எவ்ரி 10 செஷன்ஸ் வந்து நம்ம அசஸ் பண்ணலாம் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இது நம்ம எப்படி சக்ஸஸ் ஆகுதா இல்லையாங்கிறது நம்ம இந்த டெக்னிக் நம்ம கொடுத்து பார்த்து தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். எஸ்பெஷலி நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாதப்ப நம்ம CBT கொடுத்துருக்கோம், ப்ளஸ் வந்து இந்த CBT அட்டன் பண்ணி மெடிசன்ஸும் எடுத்திருக்கு இவ்வளோ லைக் நம்ம ப்ராப்பர் ட்ரையல்ஸுமே பேஷண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக RTMS நம்ம ட்ரை பண்ணோம். மேபி அதில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சுன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்குறப்ப சக்ஸஸ்மே இருக்குது நிறைய பேஷண்ட்ஸுக்கு. அதே மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு அதுக்குமே ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே இருக்குது. ஸோ பேஷண்ட் நம்ம வர ஹிஸ்ட்ரி, நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஓசிடியை வந்து நம்ம மேக்ஸிமம் க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்.